அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருந்த தொடர் கொடூர தாக்குதல்களை அமெரிக்காவின் FBI நிறுவனம் முறியடித்திருப்பதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடக்கவிருந்த தற்காப்பு கலை போட்டித் தொடரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் திட்டமிட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதல்தாரர்கள் வெடிபொருட்களை ஏற்றிய ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தொடரை காண வருகை தரும் பெருந்திரளான மக்களை இலக்கு வைத்து கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் களமிறங்கிய பாதுகாப்பு பிரிவினர் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அதனுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களை கைது செய்தனர். இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டிருந்த அதே நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் 80வது பிறந்தநாள் கொண்டாட்டமும் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், உப ஜனாதிபதி JD வான்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் எலான் மஸ்க் போன்ற முக்கியஸ்தர்கள் இந்த தாக்குதல்தாரர்களின் இலக்காக இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.